குதிரை பந்தய மைதானத்தை அரசு கையகப்படுத்தியது செல்லும். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மெட்ராஸ் ரேஸ் கிளப் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். நெல்லையின் கடன் தொல்லையால் குடும்பமே உயிரிழந்த சோகம். தானும் விஷமருந்தி தற்கொலை செய்ததோடு தனது 2 மகன்களுக்கும் விஷம் கொடுத்து கொன்ற தந்தை. சென்னை யானைக்கவுனியில் கட்டப்படும் பாலத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பெயரை சூட்ட வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கோரிக்கை. இந்திரா காந்தி மறைந்த பின்பு யானைக்கவுனியில் அவருக்கு முதலில் சிலை அமைக்கப்பட்டதாகவும் அவர் தகவல். நாடாளுமன்ற தேர்தல் செயல்பாடுகள் குறித்து அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தை நாளை தர்மபுரியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்ட திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்பட்ட நிலையில் நாளை முதல் ஊரக பகுதிகளில் தொடக்கம். விழுப்புரத்தில் புதுச்சேரி கள்ளச்சாராயம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 7 பேரில் 5 பேர் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு அனுப்பி வைப்பு. மீதமுள்ள 2 நபர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் தகவல். ஆஸ்திரியா பிரதமரிடம் இரு நாட்டு தொழில் வளர்ச்சி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாட்டு வர்த்தகம் தொடர்பாக 40 தொழில் முனைவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் மாணவிகளின் தாலியை விடாத நீங்கள் இந்தியாவிலேயே இல்லாத மாணவருக்கு தேர்வு எழுத அனுமதி அளித்தது எப்படி என தேசிய தேர்வு முகமைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவது போல் தெரிவதாகவும் சரமாரியாக கேள்வி. சர்வதேச T20 கிரிக்கெட் பேட்ஸ்மேன்கள் தரைவரிசையில் இந்திய வீரர் ருத்துராஜ் கெய்க்வாட் 7வது இடத்திற்கு முன்னேற்றம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் 77 ரன்கள் அடித்ததன் அடிப்படையில் 16 இடங்கள் முன்னேறி 7வது இடத்திற்கு முன்னேற்றம். கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த திராணியற்ற திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காட்டம். புதுச்சேரியில் இருந்து கொண்டுவரப்பட்ட கள்ளச்சாராயத்தால் விழுப்புரத்தில் நிகழ்ந்த சம்பவத்தை குறிப்பிட்டு எல்லைகளில் மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்தவும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்திற்கு பிறகு கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் நிலை என்ன என தமிழ்நாடு அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் நிலை குறித்து ஜூலை 24க்குள் அறிக்கை தர தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. திருச்சி ரயில் நிலையத்தில் மதுரையை சேர்ந்த பயணியிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் 15 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். ஹவாலா பணமாக இருக்குமா என்ற கோணத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக 2024-25 ஆண்டிற்கான முதுநிலை மற்றும் முனைவர் பட்ட மேற்படிப்பு சேர்க்கை ரத்து. புதிய மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு செப்டம்பர் மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் அறிவிப்பு. தெலுங்கானாவில் ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்பவியல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு பரிமாறப்பட்ட சட்னியில் எலி உயிருடன் இருந்ததால் அதிர்ச்சி. எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். லோகோ பைலட்டுகள் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றன. லோகோ பைலட்டுகளுக்கு போதிய ஓய்வு வழங்கப்படுவதாகவும் ரயில்வே மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கருத்து. உத்தரகாண்ட் மாநிலம் பத்ரிநாத் சாலையில் பெரும் நிலச்சரிவு. நெடுஞ்சாலைகள் மூடப்பட்ட நிலையில் இமயமலை மற்றும் பத்ரிநாத்திற்கு செல்லும் பயணிகள் அவதி. இந்திய கிரிக்கெட் அணியின் பவுலிங் கோச்சாக லட்சுமிபதி பாலாஜியை பிசிசிஐ நியமிக்க இருப்பதாக தகவல். இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் வினய்குமாரை பவுலிங் கோச்சாக நியமிக்க கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தகவல். இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ராவுக்கு ஓய்வு. இலங்கை தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக KL ராகுல் அல்லது ஹர்திக் பாண்டியா செயல்பட வாய்ப்பு. கௌதம் மேனன் இயக்கத்தில் மம்முட்டி நடிக்கும் புதிய படத்திற்கான பூஜை. இயக்குநர் கௌதம் மேனனின் முதல் மலையாள திரைப்படமான இதை மம்முட்டியே தயாரிக்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.